Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நாங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எப்படி ஒரு பிரியாணி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரை சிக்கன் பிரியாணியை எப்படி நாங்கள் வீட்டிலேயே செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கனை நான் எலும்போடு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் தனி சதையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்த சிக்கனை இவ்வாறு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சைஸில் வெட்டி கொள்ளலாம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கப்பால் 2 கப் பாஸ்மதி ரைஸும் எடுத்துருக்கிறேன். அதாவது 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ முதல்ல நாங்கள் இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி கொள்ளுவோம். அதுக்காக நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி சோஸும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் எடுத்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நாங்கள் ஏற்கனவே பெட்டி வச்சுருக்கிற சிக்கனையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பிரட்டி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட சிக்கனெல்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கனை குறைஞ்சது அரை மணித்தியாலம் ஊற விடுவோம். இந்த டைமில் நாங்கள் இந்த அரிசிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜோக்கட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த ஜோக்கட்டுக்கு பதிலாக தயிர் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த தயிரையும் பிரியாணி மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் இந்த பிரியாணியை ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதால் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த ரைஸ் குக்கரில் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் அதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி கொள்ளுவோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த கப்பால் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் 4 கப் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி என்ற அளவில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட அரிசியோட தன்மை கேட்ட மாதிரி தண்ணீர் அளவை கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் அதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இந்த ரைஸ் குக்கரை அப்படியே மூடி விடுவோம். நாங்கள் ஏற்கனவே சிக்கனை பிரட்டி வச்சு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ இந்த சிக்கனை பொரிச்சு கொள்ளுவோம். அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு கொள்ளுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாயினதும் நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கோல்டன் கலராக பொரிச்சு கொள்ளுவோம். இப்போ இன்னும் ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் வெங்காயத்தை நல்ல மெல்லிய பீசஸாக கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கோல்டன் கலராக பொரிச்சு கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் ரைஸ் குக்கரில் வச்ச அரிசி ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வந்திருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே ஜோக்கட்டோட பிரியாணி மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் அந்த கலவையையும் இந்த அரிசிக்கு மேலால் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த ரைஸோட சஃப்ரான் வாட்டர் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கொள்ளுவோம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் நல்லா கோல்டன் கலராக பொரிப்பட்டு வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இந்த ரைஸோடு சேர்த்து கொள்ளுவோம்.
வழமையாக நாங்கள் ஒரு பிரியாணி செய்கிறதான்னு சொன்னால் முதல்ல ஒரு மசாலாவை செய்து பிறகு அதோட அரிசியை சேர்த்து தான் வேக வச்செடுப்போம். ஆனால் இந்த பிரியாணியில் அப்படி எதுவுமே இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் சிக்கனையும் வெங்காயத்தையும் பொரிச்சிட்டு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோக்கட்டோட பிரியாணி மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி நேரடியாக அரிசியோடு சேர்த்து அவிய வர்றதால இந்த பிரியாணி செய்கிறதும் இலகுவாக இருக்கும், அதோட டேஸ்ட்டும் ரொம்பவும் அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்களோட வெங்காயமும் நல்லா கோல்டன் கலராக பொரிப்பட்டு வந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். ஏற்கனவே ரைஸுக்கு மேலே சிக்கனை சேர்த்துட்டோம். இப்போ அதுக்கு மேலால் இந்த வெங்காயத்தையும் சேர்த்து இந்த ரைஸ் குக்கர் ஆஃப் ஆகும் வரையும் திரும்பவும் மூடி விடுவோம். இப்போ பாருங்கள், எங்களோட ரைஸ் குக்கரும் ஆஃப் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் செய்த பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த பிரியாணியில் அந்த அரிசியெல்லாம் நல்லா அவிஞ்சு கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக வந்திருக்குது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா கலர்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாகவும் இருக்குது. அதோட நல்ல கமகமண்ட வாசமாகவும் வந்திருக்குது. எப்போவுமே நீங்கள் பிரியாணியை எடுக்கும்போது சுட சுட எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சாதமெல்லாம் உங்களுக்கு உடைஞ்சி போயிடும். அதால் ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சாதம் அப்படியே இருக்கும். இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 400 கிராம் அரிசிக்கு 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறோம். அதாவது சிக்கனோட ஃப்ளேவர் இந்த பிரியாணியில் கூடுதலாக இருக்குது. அதால் இந்த பிரியாணி இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்குது. இந்த ரேஷியோ நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ எடுத்துக்கொள்ளலாம். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது, இப்படியே சாப்பிடலாம். இந்த பிரியாணியோட கொஞ்சமாக பொரிச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சைட் டிஷ் வேணுமென்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ஒரு சலாட் மட்டும் செய்தீங்கன்னா உங்களுக்கு போதுமாக இருக்கும். இந்த சலாட் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் செய்த பிரியாணி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணியை விட இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. நீங்கள் இப்படி ஒரு பிரியாணியை வெளியில் போய் சாப்பிடும்போது அவங்க அதில் என்ன சேர்த்துருக்குறாங்க ஏது சேர்த்துருக்குறாங்கன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதால் நீங்கள் இந்த பிரியாணியை நீங்கள் வீட்டிலேயே செய்யும்போது அது நல்ல ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கும் இந்த ஃப்ரை சிக்கன் பிரியாணி பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.